இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கோல்டு பேசி முடிச்சாச்சு, சில்வர் பேசி முடிச்சாச்சு. இப்போ காப்பர். இந்த மெட்டல்ஸை சேஸ் பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த சில்வர் எடுத்துக்கலாம். சில்வர் பீக்ல இருந்த காலத்துல நிறைய பேர் சில்வரை ப்ரொமோட் பண்ணாங்க. சில்வரை ப்ரொமோட் பண்றதுக்கு சப்போர்ட்டா சொல்லப்பட்ட காரணங்கள் அப்படின்னு பார்த்தா சில்வர் ஈவில யூஸ் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் ஆகுது, சோலார் பேனல்ஸ்ல யூஸ் ஆகுது, இப்படி நிறைய ரீசன் சொன்னாங்க. ஆனா அது அப்படியே கான்ட்ரடிக்ட் பண்ணும் விதமாக சில்வருடைய பிரைஸ் கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹைப்பை பார்த்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களும் இப்போ லாஸ்ல தான் இருப்பாங்க, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களும் இப்போ லாஸ்ல தான் இருப்பாங்க. இப்போ சில்வரோட டிமாண்ட் பத்தி பேசுறது எடுத்தோம்னா சில்வரோட டிமாண்ட் நிறைய இடத்துல இருந்தாலும் கம்பெனிஸ்லாம் சில்வரை சந்தோஷமா வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. பிரைஸ் விழுந்திருந்தாலும் அது இன்னமும் ஒரு காஸ்ட்லி மெட்டல் தான். அதனால மெட்டீரியல் சப்ஸ்டிடியூஷன், சில்வர் த்ரிப்டிங், இந்த மாதிரி வெவ்வேறு மெஷர்ஸ் இவங்க எடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது சில்வருக்கு பதிலாக வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, சில்வரோட கன்சம்ஷனை குறைக்க முடியுமா, இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. இந்த மெஷர்ஸோட காரணமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்பெனியோடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். கம்பெனியோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும்போது அதனுடைய ப்ராஃபிட்ல ரெஃப்ளெக்ட் ஆகும், ப்ராஃபிட் பல்ஜ் ஆகும். இந்த மாதிரி கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த அனாலிசிஸ்ல நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தா மெட்டல்ஸை சேஸ் பண்றது பதிலா மெட்டல்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை சேஸ் பண்ணா பெட்டர். அந்த கம்பெனிஸ்ல எந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இந்த ஹைப்ல இருக்க மெட்டல்ஸ் பின்னாடி போறது மே நாட் பி அ கரெக்ட் டெசிஷன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.